அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய தினம் தௌஹீத் ஜமாத்துக்கு எதிராக பரப்பப்பட்ட ஒரு முக்கியமான அவதூறு குறித்து ஒரு விளக்கத்தை நம்ம பார்க்க போகின்றோம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், வாட்ஸ்அப்பு மற்றும் ஃபேஸ்புக்கில் செய்திகளை நீங்கள் படித்திருப்பீர்கள். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சவுதி அரேபிய அரசாங்கம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கு தடை விதிக்க போகுது அப்படின்னு பரப்புனாங்க. படிச்சிருப்பீங்க. எந்த அளவுக்குனா தௌஹீத் ஜமாத்தினுடைய உறுப்பினர்கள் யார், அதே மாதிரி தௌஹீத் ஜமாத்தினுடைய நிர்வாகிகள் யார், தௌஹீத் ஜமாத்துக்கு யார் யாரெல்லாம் பொருளாதார உதவி செய்கிறாங்க, அவங்களுடைய லிஸ்டெல்லாம் சவுதி அரேபிய அரசாங்கம் உளவுத்துறை மூலமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கூட்டம் கூட்டமாக வெளியேறாங்களாம் தௌஹீத் ஜமாத் ஆள்கள்லாம். சவுதி அரேபியா விட்டு கூட்டம் கூட்டமாக வெளியேறாங்க. சவுதி அரேபிய அரசாங்கம் இன்னும் சில நாட்களில் மிகப்பெரிய ஒரு தீவிரவாத அமைப்பாக தௌஹீத் ஜமாத்தை அறிவிக்க போகிறாங்க. அல்கொய்தா அரேஞ்சு கொண்டு போயிட்டாங்க நம்மளை. அல்கொய்தா அரேஞ்சு கொண்டு போய் இந்த அளவுக்கு தீவிரவாதிகளாக அறிவிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தி பரவிட்டு இருந்தது. அது தௌஹீத் ஜமாத்துக்காரவங்க யாரும் அடுத்து சவுதி அரேபியாவுக்குள்ளே உள்ளே நுழைய முடியாது, பல நாட்களாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த டூம் பிரச்சனைக்கு அப்புறம் யார் காலை வச்சாலும் காலை வெட்டிடுவாங்க என்றெல்லாம் பரப்பினார்கள். அப்போ இது பரப்பப்பட்ட அந்த நேரத்தில் அல்லாஹ் எப்படி அமைக்கிறான்னு பாருங்க. அப்போ நான் சவுதி அரேபியாவில் தான் இருந்தேன். இப்போது தௌஹீத் ஜமாத்தினுடைய ஜித்தா, அல்கசீம், ரியாத் மண்டலத்தினுடைய நிகழ்ச்சிகளுக்காக, இந்த 3 மண்டலங்களுக்கு உண்டான நிகழ்ச்சிகளுக்காக 1 மாதத்துக்கு முன்னாடியே அழைப்பு கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு நம்ம இந்த தேதி முடிவு பண்ணி நிர்வாகத்திலேருந்து மசூரா பண்ணி ஓகே பண்ணியிருக்கிறாங்க. சரியா? அதில் இந்த போராட்டத்தை அப்போ நம்ம இல்லாமல் போயிட்டோமா, தலைமறைவாகி விட்டார், ஓடி ஒளிந்து விட்டார் அப்படின்னு வேற அது வேற கிளப்பி விட்டாங்க. அது வேற ஃபித்னாவை இப்படி பரப்பி விட்டார்கள். இப்படிலாம் நம்ம பார்க்கின்றோம். ஆனால் நடப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மாதத்துக்கு முன்னாடியே திட்டமிடப்பட்டு என்னென்ன நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்று மண்டலங்களில் முடிவு செய்யப்பட்டு அவங்க தலைமையகத்தில் அனுமதி கேட்டு இங்கேருந்து ஓகே பண்ணி அதுக்கப்புறம் தான் பொதுக்குழு முடித்து 2 நாளில் நம்ம கிளம்புகின்றோம். அதாவது கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் 29ஆம் தேதி சவுதி அரேபியா போயிட்டு முந்தா நேற்று 26ஆம் தேதி வரைக்கும் சவுதி அரேபியாவில் தான் 1 மாதம் ஃபுல்லாக இருந்துருக்குறோம். இவன் இது விளங்காமல் இது தெரியாமல் என்ன செய்கிறாங்கன்னா, சவுதி அரேபியாவுக்குள்ளே அடுத்து உள்ளே வர முடியுமா, மதினாக்குள்ளே காலை வைப்பியா, கபத்துல்லாக்குள்ளே காலை, இந்த மாதிரியாக எல்லாம் அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். இது எவ்வளோ பெரிய அவதூறுன்றதுக்கு இதுவே ஒரு பெரிய ஆதாரமாக இல்லையா? சவுதிக்குள்ளே உள்ளே நுழைய முடியாது, சவுதிக்குள்ளே யாரும் வர முடியாது, தௌஹீத் ஜமாத்துக்கு தடை விதிக்கப்படுகின்றது என்றால், தௌஹீத் ஜமாத்தினுடைய நிகழ்ச்சிகள் அல்கசீம் மண்டலத்தில் முதல்ல போனவனையும் ஜித்தா மண்டலத்தில் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. பாபு மக்கா கிளை, அந்த கிளை சார்பாக நிகழ்ச்சி நடந்தது. அதுக்கப்புறம் சுலைமானியா கிளை, அதே மாதிரி ஒரு நாள் நிகழ்ச்சி முழுவதுமாக ஒரு நாள் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதில் நிகழ்ச்சிகள் ஜித்தா மண்டலம் சார்பாக நிகழ்ச்சி நடந்துச்சு. அதில் பெருவாரியான மக்கள் கலந்துக்கிட்டாங்க. அதில் இந்த நம்மள்ட்ட இருந்து வழிகிட்டு போனார் அப்பாஸ் சலீன்றவர், அவர் ஜித்தாவில் தான் போய் உளறிட்டு வந்தார். சரியா? நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவேன், அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்ட்டு. அவர் பதில் என்ற பேரில் எப்படியெல்லாம் ஹதீஸ்களில் மோசடி பண்ணார், எப்படியெல்லாம் நயவஞ்சக வேடம் போட்டிருக்கின்றார், இவருடைய உண்மை நிலவரம் என்ன அப்படின்றதையெல்லாம் அவர் ஜித்தாவில் பேசினார்ல, அந்த பேசின கிளிப்பிங்கிலிருந்தே எடுத்து டோட்டலாக அவர் பேசின அந்த உரைகளிலிருந்தே வெட்டி முன்னுக்கு பின் எப்படியெல்லாம் முரண்பட்டிருக்கின்றார் என்பதை ஜித்தாலே அவர் பேசின இடத்துலேயே தான் அம்பலப்படுத்தணும். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு எந்த அளவுக்கு நான் ஒரு பகுதியில் பேசுகிறாரு, தௌஹீத் ஜமாத்துக்காரங்களையெல்லாம் கொல்லப்பட வேண்டியவர்கள், அவரெல்லாம் கொல்ல வேண்டும், விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசுகிறாரு. ஜித்தாவில் நம்ம மக்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்களா? எனக்கு கல்வி கற்றுத்தந்தது பிஜே, ஷம்சுல்லுகா ரஹ்மானி, எம்ஐ சுலைமான், இவங்களுக்கெல்லாம் என்னுடைய ஜஸாக்குமுல்லா ஹைர், நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ அந்த கிளிப்பிங்கெல்லாம் ரெண்டுமே அங்கே தான் பேசணும், சவுதி அரேபியாவில் தான் பேசப்பட்டது. இப்போ அதெல்லாம் எடுத்து போட்டோம். கொல்லப்பட வேண்டியவர்கள்னு ஒரு இடத்துல சொல்கிறீங்க, இன்னொரு இடத்துல ஜஸாக்குமுல்லாஹிரன்னா கொலை பண்ணி போட்டு எல்லாம் மையத்தானதுக்கப்புறம் ஜஸாக்குமுல்லாஹிராவா? என்ன இது? எப்படிப்பட்ட ஒரு நயவஞ்சகத்தனம் என்பதையெல்லாம் அதில் என்னென்ன அப்படின்றதெல்லாம் நம்ம அங்கே அம்பலப்படுத்தினோம். அதுபோக ஜித்தா மண்டலத்தினுடைய நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அங்கேயே அல்லாஹ்வுடைய கிருபையை உம்ராவையும் முடிச்சுட்டு அடுத்து அல்கசீம் மண்டலத்தினுடைய நிகழ்ச்சிகள் அங்கே பார்த்தீங்கன்னா உனைசா கிளை சார்பா, அதுக்கடுத்து புரைதா அங்கே நடந்த நிகழ்ச்சிகள். புரைதாவில் ஒரு நாள் முழுவதுமான நிகழ்ச்சி.
அதில் வந்து 2 தலைப்பிலான உரைகள், அதுக்கப்புறம் இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சி, இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கடுத்து ரியாத் மண்டலம். ரியாத் மண்டலத்தில் போனீங்கன்னா ரியாத் மண்டலத்தில் பரக்கத்தா நிகழ்ச்சிகள் வந்து தொடர்ச்சியாக நடந்துச்சு. அஜிசியா கிளை சார்பாக முதல் நிகழ்ச்சி, அதுக்கப்புறம் லைலா அஃப்லாஜ் அப்படின்ற பகுதியில் நடந்த நிகழ்ச்சி, அதுக்கடுத்து முர்சலாத் அந்த பகுதியில் நடந்த நிகழ்ச்சி கிளை சார்பா, ஷிஃபா கிளை தௌஹீத் ஜமாத் ஷிஃபா கிளை சார்பாக நடந்த நிகழ்ச்சி, அதுக்கப்புறம் ஒரு நாள் தர்பியாவே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து இதை இந்த மாதிரி என்னென்னலாம் நமக்கு எதிரான ஃபித்னாக்கள்லாம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் கிளிப்புங்களோடு அங்கேயும் பதிலளிக்கப்பட்டுச்சு. இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் நிகழ்ச்சி, பிற மத சகோதரர்களுக்கான இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் நிகழ்ச்சி முக்கியமான ஒரு இடத்துல ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து 34 சகோதரர்கள், 30 பிறமத சகோதரர்கள், 4 பெண்மணிகள், பிறமத பெண்மணிகள் 34 பேர், நம்ம மக்கள் 300 பேருக்கு மேலே அதில் கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிர்வாகவியல் சம்பந்தமான தர்பியா, அதுக்கடுத்து உலையா பகுதியில் நடந்த நிகழ்ச்சி, அதுக்கடுத்து ரவுதா அந்த பகுதியில் நடந்த நிகழ்ச்சி, அடுத்து மலஸ் அப்படின்ற ஏரியா, பேர்லாம் வாயில் நுழையாது கேட்டுக்கிற வேண்டியதுதான், கதீம் செனையா அந்த பகுதியில் நடந்தது, சித்தீனு அந்த கிளையில் சார்பாக நடந்தது, நசீமு, இது போன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா பரவலாக சவுதி அரேபியா முழுவதும் முக்கியமான இடங்களில் கிளை இருக்கக்கூடிய இடங்களில் அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையை கொண்டு நிகழ்ச்சிகள் நடைபெற்று இருக்கின்றது. மக்கள் வந்து அவ்வளோ அலையலையாக வர்றாங்க நம்ம நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு. இவங்க இப்படி ஃபித்னா பண்ணி விட்டாங்களே, இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி அனுப்புகிறாங்களாம், தேடிக்கிட்டு இருக்காங்க, அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்ட்டு, உளவுத்துறை தேடிக்கிட்டு இருக்காமல அப்படின்ட்டு. நம்ம மக்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா, உளவுத்துறை தேடிக்கிட்டு இருக்கதா தகவல் சொன்னாங்க, ஏன் நம்பர் இருக்கு ஜி, நான் இந்த பகுதியில் தான் இருக்கேன்னு கொஞ்சம் உளவுத்துறையிட்ட சொல்லிடுங்க, இப்படி சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். இது என்னென்னா இந்த மாதிரிலாம் வந்துக்கிட்டு கொஞ்சம் பயங்காட்டுனா பயந்து ஓடி போயிடுவாங்க, தௌஹீத் ஜமாத்தை விட்டு ஓடிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பூச்சாண்டி காட்டுற வேலையை இவர்கள் செய்கின்றார்கள். ஆனால் இது போன்ற வேலைகளை இவர்கள் செய்ய தான் ஏகத்துவம் இன்னும் வளரும் என்பது அவருக்கு தெரியவில்லை அவர்களுக்கு. சரியா, இப்படி ஃபித்னாக்களை இவங்க பரப்புறதுனால வந்து எல்லாம் வந்து அப்படி ஓடி வந்துட்டாங்களா, அங்கே தானே இருந்தோம். என்ன செய்தார்கள், அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபை நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடந்து முடிந்திருக்கின்றதா இல்லையா. இன்னும் சொல்ல போனால் இந்த ஃபித்னாக்களுக்கு அப்புறம் தான் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் மக்கள் நிறைய வர ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களாம்ல, வாங்க போய் பார்த்துட்டு வந்துடும்ட்டு இப்படி வரக்கூடிய நிலைமையை பார்க்கின்றோம். அப்போ ஒரு வகையில் வந்து நம்ம நிகழ்ச்சிகளுக்கு இவங்கள வந்து விளம்பரம் கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ அப்போ வந்து இதுதான் இயற்கையாக நடந்த ஒரு நிகழ்வுகள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே குறிப்பாக வந்து அங்கே நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் சொல்கிறதாக இருந்தால் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், பிற மத சகோதரர்களுக்கான நிகழ்ச்சி நடத்தினாங்க. அந்த நிகழ்ச்சியில் வந்து 30க்கும் மேற்பட்ட சகோதரர்கள் கலந்துக்கிட்டாங்க. கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல நுணுக்கமான கேள்விகளாக கேட்டாங்க. பதில்கள் வந்து அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு குர்ஆன் மற்றும் நபி வழி அடிப்படையில் உள்ள லாஜிக்கான செய்திகளை சொல்லி விளக்கங்களை நம்ம கொடுத்தோம். அதில் வந்து 30 பேர் நான் முஸ்லிம்ஸ் சகோதரர்கள் கலந்துக்கிட்டதில் மறுநாள் சகோதரர் சுரேஷ்ன்றவர், அவர் மதுரையில் உள்ள சகோதரர், அவர் தொடர்பு கொள்கிறாரு. இந்த மாதிரி வந்து நான் நேற்று நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன், நீங்கள் கொடுத்த விளக்கங்கள்லாம் நான் கேட்டேன், எனக்கு பெரிய அளவுக்கு ஊசலாட்டமாக இருந்தது, இப்போ இஸ்லாம் தான் சரியான உண்மையான மார்க்கம்ன்றதை நான் விளங்கிக்கிட்டேன், நான் இஸ்லாத்தத்தில் ஒன்று என்ன பண்ணேன் அப்படின்றாரு. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர, இறைவன் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, இது ஒன்று. முகமது நபி அவர்கள் இறைவனுடைய தூதராக இருக்கிறார்கள். இதை வந்து நான் இப்ப அரபில சொல்றேன், நீங்க அப்படியே சொல்றீங்க, அவ்வளவுதான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு இதனுடைய பொருள் என்னன்னா வணக்கத்திற்குரியவன், அதையும் சொல்லிடுங்க. வணக்கத்திற்குரியவன் இறைவன் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சான்று பகர்கிறேன். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய அடிமையாகவும் தூதராகவும் இருக்கின்றார்கள் என்று நான் சாட்சி பகர்கிறேன். அவ்வளவுதான், நீங்க முஸ்லீம் ஆயிட்டீங்க, முடிஞ்சுச்சு. சரியா, இப்ப குர்ஆனை நல்லா படிங்க, இதுல சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க, எதா இருந்தாலும் தொடர்பு கன்னிவா வச்சுக்கிறீங்க. நம்ம நிர்வாகிகளை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா கூடுதல் புத்தகங்கள், அந்த தொழுகை மற்ற விஷயங்கள் எப்படி கேத்துக்கிறது, ஓதுறது, கொள்றது எல்லாத்தையும் எல்லா ஹெல்ப்பும் பண்ணிக்கிறாங்க. சரியா, சரி. அதோட அவரை வந்து நம்ம மண்டல நிர்வாகிகள்
போய் சந்தித்து ஆளை கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வந்தால் சொல்கிறாரு. அப்போ தான் வந்து இந்த தாவா பணியினுடைய அவசியம் என்னன்றதை அது அவருடைய அந்த பேச்சிலிருந்து நம்ம விளங்கி கொண்டோம். அதாவது முதல்ல இந்து மதத்தில் இருந்திருக்காரு, இந்து மதத்தில் இருந்து கிறிஸ்தவராக மாறி இருக்காரு, கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி இருக்காரு. இந்து மதத்தில் கல் மண்ணை வணங்கக்கூடாதுன்றதை விளங்கிக்கிட்டாரு. விளங்கிக்கிட்டு வேறு ஏதாவது கரெக்டான மார்க்கமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு போனதில் வழக்கம் போல் நம்ம ஆளுக்கு பிடிச்சிட்டாங்க. கிறிஸ்தவ மதத்தில் தான் சொல்லவே வேணாமே, இதுக்கு வண்டி வச்சு பிடிக்கிற மாதிரிலாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றவனே ஆளை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி மாறிடுப்பா, உனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்குன்னோனையும் மாறிட்டா வந்தது ரோமன் கத்தோலிக். சரியா, பயிற்சி பெறதுக்கு போனது எங்கன்னா ப்ராட்டஸ்டன்ட்ல போய் சேர்த்து விட்டாங்க. சரியா, ப்ராட்டஸ்டன்ட்ல சேர்த்து விட்டோனையும் இவர் போய் முதல்ல ஆர்சி பைபிள் நிறைய படிச்சிருக்காரு. படித்தவர் வந்து அதில் உள்ள பைபிள் வசனங்கள்லாம் படித்ததில் நிறைய ஜீவ வார்த்தை தேவ வார்த்தைன்றதெல்லாம் மனசில் உட்கார்ந்துருச்சு. அதில் வந்து ப்ராட்டஸ்டன்ட்ல போய் ஏதோ ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண அனுப்புனதில் பார்த்தா ப்ராட்டஸ்டன்ட் பைபிள்னு கொடுத்துருக்குறாங்க. நிறைய சந்தேகம் எழும்பிருச்சு இவருக்கு. ஏன் பைபிளில் வந்திருக்கு இந்த தேவ வார்த்தையில், இந்த ஜீவ வார்த்தையில் ஏதாவது ஒரு வார்த்தையை எவனாவது எடுத்து வெளியே போட்டான்னா, ஒரு வார்த்தையை குறைச்சான்னா அவனுக்கு வந்து நரகத்தினுடைய கொல்லிக்கட்டை தான் அப்படின்னு சொல்லி பிதாவினுடைய எச்சரிக்கை, கர்த்தருடைய எச்சரிக்கை இருக்கிறதுன்ட்டு செய்தியை படிச்சிருக்காரு. பைபிளில் ஆர்சி பைபிளில் உள்ளதில் படிச்சிருக்காரு. இப்போ ப்ராட்டஸ்டன்ட் கோர்ஸ் படிக்கிறதுக்கு போனால் அங்கே பைபிளை கொடுக்குறாங்க. வாங்கி தேடி பார்த்துருக்காரு. இங்கே உள்ள முதலாம் மக்கபே, இரண்டாம் மக்கபே, தொப்பியாசு, இந்த மாதிரி ஃபருக் ஆகமோ இந்த மாதிரியான ஆகமங்கள்லாம் காணாம். என்னடா இது கிணத்த காணான்ற மாதிரி ஆகிப்போச்சடா அப்படின்னு சொல்லிட்டு 6000 வசனங்களுக்கு மேலே ஆளை காணாம். இங்கே இருந்த பல ஆகமங்களை காணாம், இதில் உள்ள பல வசனங்களை காணாம். இன்னும் இது இத்தனாயிரம் வசனங்களை எப்படி தூக்குனாங்க அப்படின்ட்டு பாடம் நடத்துகிறப்ப ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு ஆரம்பித்தார். சந்தேகம்னா தான் அவங்களுக்கு தான் பிடிக்காது, என்ன செய்கிறது? அந்த மாதிரி வந்து என்ன சந்தேகம்னு கேட்டால், இந்த மாதிரி ஒரு வார்த்தையை தூக்கி போட்டால் கூட நரகத்தினுடைய எரிக்கொல்லியாக மாறிடுவாங்கன்னு 6000 வசனத்தை காணாமே, வெளியே போடா முதல்ல அப்படின்ட்டாங்க. அதோட முடிவெடுத்துட்டாரு, இது பொய், இது அசத்தியம், சத்தியத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டிய பாதை இருக்கிறது என்பதை நான் விளங்கிக்கிட்டேன். 2 மதம் பொய்ன்னு விளங்கிட்டு இஸ்லாம் தான் சரியான மார்க்கம் அப்படின்றது சம்பந்தமான ஆய்வுகளில் நான் நுழையனால ஐடியா பண்ணால் சொல்கிறாருங்க, ரொம்ப மனவேதனையாக போச்சு கேட்டுட்டு. இதை போய் யார்கிட்ட போய் கேட்கறது எனக்கு தெரியல. இஸ்லாத்தினுடைய விளக்கத்தை யார்கிட்ட நான் போய் கேட்கறது அப்படின்றது எனக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு வந்து முஸ்லீம்கள்னாலே அவர்கள் தீவிரவாதிகள், ஆள்கள் ரொம்ப மூர்க்கத்தனமானவர்கள், ரொம்ப வந்துக்கிட்டு நம்மளை அடிச்சு போடுவாங்க, அவங்கள்ட்டலாம் போய் இஸ்லாத்தை பற்றி நம்ம விளக்கம் கேட்டோம்னா நம்மளை துவைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக வேற இருந்துச்சு. ஏன்னா முஸ்லீம்களை பற்றி அப்படி தான் எனக்கு சொல்லப்பட்டிருந்தது. அப்போ நம்ம போய் இஸ்லாத்தை பற்றி சந்தேகம் கேட்க அவங்க வந்து அடிச்சு போட்டாங்கன்னா என்னமோன்னு பயந்துக்கிட்டு தான் இருந்தேன். அந்த நேரத்தில் தான் இப்போ நான் சவுதி அரேபியா வந்த இடத்துல இப்படி வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அப்போ கூட எனக்கு பயந்தான், என்னம்மா அடித்தாலும் அடிச்சு போடுவாங்களோ என்னத்தையாவது கேள்வி கேட்டு அப்படின்ட்டு. அந்த பயத்திலேயே தான் நான் வந்தேன். என்ன சவுதி அரேபியா இருக்கிறதுனால அடிக்க மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு அப்படின்றாரு. இதை சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இந்த மாதிரி வந்த இடத்துல தான் நீங்கள் கொடுத்த விளக்கங்கள், அதாவது வந்து அந்த முன்னுரையில் சொன்னோம். முன்னுரையில் வந்து இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய கோட்பாடு. இறைவன்னா அரபியில் அல்லாஹ்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் நம்ம அல்லான்றது வந்து அரபு நாட்டில இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கடவுள் விளங்கிக்கிறாதீங்க. அல்லான்றது அரபி வார்த்தை, தமிழாக்கம் இறைவன். இங்கிலீஷில் எப்படி காடுன்னு சொல்கிறோம், காடுனா தமிழில் இறைவன் விளங்குறீங்கல்ல, கடவுள் விளங்குறீங்கல்ல. காடுன்னு சொல்லும்போது காடுன்னு ஒரு கடவுள் இருக்காரு, காடு கடவுள் விளங்குவீங்களா அப்படின்னு கேட்டோம்ல. இதில் தான் அவருக்கு பொறி தட்டி இருக்கு. ஆஹா, இதுதான் சரியான மார்க்கம் அப்படின்றத விளங்கிக்கிட்டேன். நான் வந்து எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் பிரச்சனை இல்லை. என்னுடைய அந்த ரூமில் இருக்கக்கூடிய மக்களே என்னை எதிர்க்கிறாங்க. 3 பேர் வந்து சுன்ன ஜமாத் ஆளுக்கு இருக்கிறாங்க போல், அவங்க ரூமில் கேரளா ஆள்கலாம். இவர் சார் தலைவன செய்தி அதுக்கப்புறம் போய் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தொடர்பு கொண்டு சொல்கிறாரு, எப்படா நீ இந்து மதத்திலேருந்து இஸ்லாத்துக்கு வந்த? எவன்லாம் வந்து மற்ற மதத்திலிருந்து இங்கே வரான்னு அவன்லாம் செய்தான்னு சொல்லி வச்சுருக்காங்க. இப்படி இஸ்லாத்தை தள்ளி வந்தவன்லாம் செய்தான்னு சொல்லிக்கிட்டு கிடக்குறாங்க. பெரிய அளவுக்கு எனக்கு டார்ச்சராக இருக்குது. அதுபோக வந்து நீ போய் என்ன தீவிரவாத இயக்கத்தில் சேர்ந்துட்டியா அப்படின்லாம் சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் முஸ்லீம் பெயர் தாங்கிகள் இருக்காங்களே இவர்கள் பண்ணக்கூடிய வேலை இதெல்லாம்.
இந்த மாதிரி வந்துக்கிட்டு இஸ்லாத்தை வந்த சகோதரனை வந்து டார்ச்சர் கொடுக்கக்கூடியதை பார்க்கின்றோம். சக பிரமத சகோதரர்கள் எதிர்ப்பு, தீவிரவாத கூட்டம்டா அவங்கள்ட்ட போய் என்ன போய் சேர்ந்த அப்படின்லாம் வந்து இவர்கள் பிரச்சாரம் பண்ணுறதை பார்க்குறோம். அவர் சொன்னார். அவர்கிட்ட சொன்னோன்னு நம்ம சொன்னோம், இங்கே வந்தால் இஸ்லாத்துக்கு வந்தால் அது கிடைக்கும் இது கிடைக்கும் இப்படிலாம் எதிர்பார்க்கக்கூடாது, எதுவும் உங்களுக்கு கிடைக்காது, பல பிரச்சனைகள் தான் வரும் அப்படின்னோடனே அவர் சொல்கிறாரு, எது கிடைக்காட்டினாலும் பரவாயில்ல, இறைவனுடைய அருள் கிடைக்கும்ல அப்படின்றாரு. இறைவனுடைய அருள் இருக்க கட்டாயம் உங்களுக்கு அப்படின்னு சொன்னோடனே அவர் உறுதியாக நிற்கிறாரு. இது அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு பிரதிபலிப்பாக அல்லாஹ் அந்த நிகழ்ச்சியின் மூலமாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் கேள்வி கேட்டார். நாகராஜன் ஒரு சகோதரர் கேள்வி கேட்டாப்புல. அந்த நாகராஜ் என்ற சகோதரர் வந்து ரவுதான்ற பகுதியிலிருந்து வந்திருக்காரு. முதல் நாள் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கத்தில் கேள்வி கேட்கிறாரு. மறுநாள் வந்து அந்த ரவுதான்ற பகுதியில் ஈமானில் உறுதின்ற தலைப்பு, கொள்கை உறுதின்ற தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. இறை நம்பிக்கையில் எப்படி உறுதியாக இருக்க வேண்டும் என்பது சம்மந்தமாக பேசுறதுக்கு. அங்கே போனால் இனிய மார்க்கத்தில் கேள்வி கேட்டவர் அங்கே உட்காந்துருக்காரு. என்னங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நிகழ்ச்சி முடிச்சுட்டு என்னங்க அப்படின்னா, இல்லை நேற்று நான் 3 கேள்வி கேட்கன்னு வந்தேன், ஒரே ஒரு கேள்விக்கு தான் அனுமதி கொடுத்தீங்க, இன்னும் 2 கேள்வியை இப்போ இங்கே எனக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படின்றாரு. என்னங்க சொல்லிடலாமான்ட்டு ஏன்னா மக்களுக்கு பயான் முடிஞ்சிருச்சு, இவர் கூடுதல் நேரத்தில் கேட்குன்றதுனால கேட்டோம். பிரச்சனை இல்லை சொல்லுங்கள், இதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு அப்படின்னாங்க. அதோட கேள்வி எழுதி கொடுத்தாரு. கேள்வியை வாசித்தா, இஸ்லாம் வந்து இறைவனுடைய மார்க்கம், இறைவன் படைப்பு தான் நம்ம, இதெல்லாம் எனக்கு விளங்குது இப்போ. ஆனால் இப்போ நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வேனே ஆனால் என்னுடைய குடும்பத்திலிருந்து எனக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக. அதே நேரத்தில் இப்போ நீங்களும் தான் இஸ்லாத்தில் இருக்கீங்க, நீங்கள்லாம் இஸ்லாத்தை பின்பற்றுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? எல்லாம் முஸ்லீம் குடும்பத்திலே பிறந்திருக்கீங்க, முஸ்லீமாகவே வளர்ந்துருக்கீங்க, ஈஸியாக இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நான் இஸ்லாத்தை தெளிவுனேன்னா எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும். அப்போ இறைவனையே என்னையை மட்டும் இப்படி சோதிக்க வேண்டும்? நான் என்னையே இந்து குடும்பத்தில் பிறக்க வச்சிருக்காரு, நான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தால் நானும் உங்களை மாதிரி ஈஸியாக முஸ்லீமாக இருந்திருப்பேன்ல அப்படின்னு கேட்டார். அப்போ அதை வந்து லாஜிக்காக, இது வந்து சைக்காலஜிக்கலாக உள்ள விஷயங்க, இது நீங்கள் வந்து என்ன நடப்புன்றதை நீங்கள் விளங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ஓஞ்சிடும். உங்களுக்கு இது பிரச்சனை நினைக்கிறீங்க, மற்ற எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு அந்தந்த பிரச்சனை இருக்குது. இப்போ தௌஹீதுக்கு வந்திருக்கோம்னா நாங்கள் தௌஹீதுலாம் ஈஸியாக வந்தோம், கல் மண்ணெல்லாம் வணங்கக்கூடாது, கபர் வணங்கக்கூடாதுன்னு சொல்லி எங்களையும் இதே மாதிரி தானே வீட்டை விட்டுலாம் விரட்டி விட்டு இல்லாத அநியாயம் பண்ணிக்கிட்டு கிடக்கிறாங்க இங்கே உள்ள ஆட்களும். இந்த மாதிரி வந்துக்கிட்டு நீங்கள் எல்லாருமே இந்த பிரச்சனையில் இருக்கிறாங்கன்றதை நீங்கள் விளங்கிக்கிறணும். மனிதனை பொறுத்த வரைக்கும் சைக்காலஜிக்கலாக மனுஷன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அவன் வந்து தனக்கு மாதிரியே எல்லாருக்கும் இருக்கின்ற மாதிரியான என்ன இருந்துச்சுன்னா அவன் பெருசாக தெரியாது. இறைவன் அப்படி தான் ஆக்கி வச்சிருக்காரு. இப்போ உங்கள் வீட்டில் கரண்ட் போயிருச்சு, கரண்ட் போனவொன்னே என்ன பண்ணுவீங்க? பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்கறது, கரண்ட் போயிருக்கா அப்படின்னு. கரண்ட் போய் அம்மாடி கரண்ட் போயிருச்சா எல்லாருக்கும் அப்படின்றது இது வந்து மனித சைக்காலஜி. இது இந்த சைக்காலஜி நீங்கள் விளங்கிக்கிறீங்க, எல்லாத்துக்கும் பஞ்சாயத்து இருக்க தான் செய்யுது அப்படின்றத நம்ம விளக்கணும். 15ஆம் தேதி இனியமாக இருக்கும், அடுத்த நாள் வந்து நிகழ்ச்சியில் விளக்கியாச்சு, அதுக்கிடையில் பேசுனாங்க. அதுக்கு அடுத்த வாரம் 22ஆம் தேதி ஒரு நாள் பெரிய ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க இஸ்திரா, அதில் வந்துட்டார். வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்குன்றாரு, கொஞ்சம் பேசணுன்றாங்கன்றாங்க. சரி பிரச்சனையில் கூட்டிகிட்டு வாங்கன்ட்டு முந்தின நாளே கேட்டாங்க, ஓகேன்னு சொல்லியாச்சு. வந்தாப்புல நிறைய கேட்டார், கேட்டவனே விளங்கிட்டார். என்னங்க இப்போ வந்துட வேண்டியதானே? இல்லை நான் இப்போ வந்தேன்னா வீட்டில் பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு பயமாக இருக்குது. எங்கள் அப்பா அம்மா, உங்கள் அப்பா அம்மா பிரச்சனை பண்ணுவாங்க, அது விருதுநகர் மாவட்டத்துக்காரரு, பிரச்சனை இல்லை, பிரச்சனை பண்ணுவாங்க தான், 2 பேரை எதிர்ப்பு சம்பாதிப்பீங்க. நீங்கள் இங்கே இஸ்லாத்தை சொன்னீங்கன்னா இந்த ஏகத்துவ சொந்தங்கள் இருக்காங்கல்ல, இவங்க லட்சக்கணக்கான மக்கள் உங்களுக்கு இருக்காங்களா இல்லையா அப்படின்னோடனையும் கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பித்தார். அப்புறம் இப்போ மரணம்ன்றது எப்போ வேணாலும் வரலாங்க, இந்த நிமிடத்தில் மரணம் வந்து மூத்தா போயிட்டீங்கன்னா இறை மறுப்பாளராக மூத்தா போனீங்கன்னா நிரந்தர நரகம். இதே நேரத்தில் இந்த நேரத்தில் களிமா சொன்னீங்கன்னா அப்படியே உங்களுக்கு இறைவன் வந்து உங்களுடைய பாவங்களை எல்லாம் நன்மையாக மாற்றிடுவான் அப்படின்னோடனையும் ஜி நான் முஸ்லீமாக மாறிடுறேன் ஜி அப்படின்ட்டாரு. இஸ்லாத்தை பற்றியான சந்தேகங்கள் எல்லாம் அவங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு. இஸ்லாம் தான் சரியான மார்க்கம் ஒரே இறைவனை மட்டும்தான் வணங்கணுன்றதுல தெளிவாயிட்டீங்க. நபிகள் நாயகத்தை தான் பின்பற்றணுன்றதுல சந்தேகம்லாம் இல்லைங்களா? யாரும் உங்களுக்கு எதுவும் மிரட்டினாங்களா? இல்லை. சரி ஓகே. இப்போ இஸ்லாம் தருவதா இருந்தால் ஒரு உறுதிமொழியை நீங்கள் சொல்லணும்.
அதை நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் முஸ்லீம் ஆகிருவீங்க. அவ்வளோதான். அதை நான் வந்து அரபியில் சொல்லி தரேன், அப்புறம் தமிழ்லையும் சொல்கிறேன். அப்படியே நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் இஸ்லாம் பண்ணிடுவீங்க. இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தான் நீங்கள் ஆய்வு பண்ணி வந்திருக்கீங்க. சரியா? அதை வந்து உங்களுக்கு விலக தேவையில்லை. ஒரே இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும். நபிகள் நாயகம் இறைவனுடைய தூதராக இருக்கிறாங்கன்னு சான்று போகிறது தான். அதை அப்படியே நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க. சரியா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி பகர்கிறேன். முகமது நபி அவர்கள் இறைவனுடைய அடிமையாகவும் இறைவனுடைய தூதராகவும் இருக்கின்றார்கள் என்று நான் சாட்சி பகர்கிறேன். அவ்வளவுதான், முஸ்லீம் ஆயிட்டீங்க. அதோட அங்கேயே வச்சு களிமா சொல்லி கொடுத்து அந்த நிகழ்ச்சியிலேயே மக்கள் முன்னிலையில் களிமா சொல்லி இஸ்லாத்தை தழுவினார். அல்லாவுடைய இருப்பினும் 2 சகோதரர்கள் வந்துட்டாங்க. சரியா? அதுபோல் வந்து இந்த லைலா அஃப்லாஜ்ன்ற ஒரு பகுதி அங்கேருந்து 400 கிலோமீட்டர் அங்கிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த பகுதியில் வந்து நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில் ஒரு சகோதரர், இலங்கையை சேர்ந்த ஒரு சகோதரர், அவர் வந்து பிரச்சாரத்தால் ஈர்க்கப்பட்டு அங்கே வந்து பார்த்துட்டு அந்த இடத்துல நான் களிமா சொல்லிக்கிறேன் இஸ்லாத் தழுவுறேன்னு சொல்லி அந்த சகோதரர் வந்து அங்கே இஸ்லாத் தழுவுறேன்னாரு. அங்கே அவர் களிமா சொல்லி கொடுத்து அவர் இஸ்லாத் தழுவுனார் அந்த இடத்துல. நீங்கள் வந்து இஸ்லாத்தை பற்றி விளங்கிருக்கீங்களா? இறைவனுடைய ஆற்றலை, இறைவனுடைய கண்ணியத்தோட நம்பணும். அவனுடைய இடத்துல வச்சு நம்பணும். அவனுக்கு இணையா யாரையும் ஆக்கக்கூடாதுன்னு தெளிவாக இருக்கீங்களா? அவனை மாதிரி வந்து இப்போ கல் மண்ணை வணங்குறது, இது போன்ற படைப்பினங்களை வணங்குறது வந்து தவறுன்றது உங்களுக்கு தெரியுதா? இறைவனை மட்டும்தான் வணங்குன்றது உங்களுக்கு தெரியுது. சரி, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இறைவனுடைய தூதர் அப்படின்றதுல நீங்க நம்புறீங்களா? ஏன்னா வந்து உலகத்துல நிறைய இறை தூதர்கள் இறைவன் அனுப்புனா அதுல அந்த கடைசி இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு இஸ்லாம் சொல்லுது. அப்போ வந்து இஸ்லாத்துல ஒருத்தர் நுழைகிறதா இருந்தா அவர் வந்து லட்சக்கணக்கான செய்திகளை வந்து நம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. 2 விஷயங்களை நம்பினா அவர் முஸ்லீம் ஆயிடுவார். சரியா? அந்த 2ல முதல் விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம சொன்னது இறைவனுடைய கண்ணியத்தோட, இறைவனுடைய ஆற்றல்களோட இறைவனை நம்ப வேண்டும். இறைவன் ஒருத்தன் தான், அவனுக்கு இணையாக யாரும் இல்லை அப்படின்னு நம்புறது இஸ்லாத்தினுடைய முதல் அடிப்படை. அதை வந்து லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றாங்க. அதுதான் வந்து அந்த களிமான்னு சொல்றோம். அதே மாதிரி இறைவனுடைய இறுதி தூதராக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த 2 விஷயத்தையும் முழுசா நம்புறீங்களா? அதுல எந்த டவுட்டும் கிடையாது. வேற யாரும் உங்களை வந்து நிர்பந்தப்படுத்தினாங்களா? மாறு அப்படிலாம் இல்லை. நீங்க எல்லாம் விரும்பிதான் ஏத்துக்கிறீங்க. இந்த கொள்கை பிடிச்சுதான் ஏத்துக்கிறீங்க. இப்ப நான் வந்து அதை இப்ப சொல்றத இப்ப நான் சொன்னதை அரபில நான் சொல்லி தர்றேன். அதை அப்படியே நீங்க சொல்லுங்க. அதை சொல்லிட்டீங்கன்னா நீங்க முஸ்லீம் ஆயிடுறீங்க. சரியா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இதனுடைய பொருள் என்னன்னா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முகமது நபி அவர்கள் இறைவனுடைய அடிமையாகவும் தூதராகவும் இருக்கின்றார்கள் என்று நான் சாட்சி பகர்கிறேன். அவ்வளவுதான், நீங்க முஸ்லீம் ஆயிட்டீங்க. இப்ப அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் அந்த முத்தவாக்கள்லாம் சவுதி முத்தவாக்கள்லாம் வந்திருந்தாங்க. அந்த ப்ரோக்ராம்லேயே அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. அட்டன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பேசணுன்றதை அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க. அதில் மெயினாக வந்து இறைவனுக்கு தான் வந்து அனைத்து சக்தியும் இருக்குது, வேறு யாருக்கும் எந்த பவரும் கிடையாது, இறைவனுடைய ஆற்றல் வேறு எவனுக்கும் வராது அப்படின்றத மையப்படுத்தி தான் அதில் பேசணும். எடுத்தோடனே சூனியன் டாபிக் தான் விளக்கணும். அதில் அந்த மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லி அவங்க எடுத்து விளக்கியிருக்கிறாங்க. நம்ம சகோதரர்கள் கேட்டிருக்கிறாங்க அவங்கள்ட்ட, இந்த மாதிரி வந்து சூனியக்காரனுக்கு எந்த சக்தியும் இல்லை அப்படிதான் எல்லாம் சொல்லி காட்டுறான், சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான், சூனியத்துக்கு எந்த ஆற்றல் இல்லை, இறைவனுடைய ஆற்றல் எப்படி அவனுக்கு வரும்னு நம்புறீங்க அப்படின்லாம் சொல்லி நம்ம மக்கள் கேட்டிருக்கிறாங்க. கேட்டால் இல்லை, தௌஹீத் ஜமாத்தில் வந்து நீங்கள் இவ்வளவு உறுதியாக சொல்கிறீங்க, நீங்கள் இறைவனை நம்பக்கூடிய அந்த விஷயம் வந்து அவ்வளோ உறுதியாக இருக்குது, அதனால நீங்கள் வந்து இறைவனுக்கு தான் ஆற்றல் வேறு எவனுக்கு இல்லை, சூனியக்காரனுக்கு எந்த ஆற்றல் இல்லைன்னு போல்ட்டு அடிக்கிறீங்க. எங்களுக்கு அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணிடுவாங்க, எனக்கு பயமாக இருக்குது
பாருங்க. அப்போ அல்லாஹ் வந்து இந்த ஜமாத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு கொள்கை உறுதியை கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு ஒரு கொள்கை பிடிப்பு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். படைத்த இறைவனை அவனுடைய கண்ணியத்தோடு நாம் நினைத்து கரெக்டான முறையில் வணங்கும் பொழுது அல்லாஹ் விதித்ததை தவிர வேறொன்றும் நம்மளை அணுகாதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டான்ல. குல்லை யுசீபனா இல்லாமா கத்தபல்லாஹுலனா வஹுவ மௌலானா. அவன்தான் எங்களுடைய பாதுகாவலன், அவன்தான் எங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள போதுமானவன், அவன்தான் அவன் நாடியதை தவிர அவன் விதித்ததை தவிர வேறொன்றும் எங்களை அணுகாது அப்படின்னு நாம் உறுதியாக நம்பும் பொழுது அவன்தான் எங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வான், அவன் தான் எங்களுக்கு போதுமானவன் அப்படின்னு நம்ம நம்பும் பொழுது இந்த மாதிரி வந்து சூனியக்காரனுக்கு பயப்படுறது, சூனியக்காரிக்கு பயப்படுறது, இந்த மாதிரி நீங்கள்லாம் இருக்காது. இதுதான் நம்ம விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் வந்து இறைவனுடைய ஆற்றலை மற்ற ஆளுக்கு கொடுக்கறதுனால தான் இந்த இவ்வளவு பிரச்சனைகளும். அல்லாஹ்க்கு இணை கற்பிக்கக்கூடிய மாபாதக செயலில் விழுந்து எல்லாத்துக்கும் பயப்படக்கூடிய, ரோட்டில் கிடக்கக்கூடிய ஒரு எலுமிச்சம்பழத்துக்கு கூட பயப்படுறாங்க. நம்ம வந்து அது வெடிகுண்டு வெடிச்சிட போகுது, தாண்டி போயிட்டோம்னா கப்பைக்குள்ளே கட்டி வந்துடும் பயப்படுறாங்களா இல்லையா? ஏன் அப்படி ஏற்படுது? படைச்ச இறைவனுக்கு நீ பயப்படு, இறைவன் மேலே நம்பிக்கை வையே. இறைவனை தவிர வேற யாருக்கு எந்த சக்தியும் கிடையாது. அலா குல்லி ஷையின் கதீர், அனைத்து பொருள்கள் மீதும் அவனுக்கு தான் சக்தி இருக்குன்னு நம்பு. நீ அந்த எலுமிச்சம்பழம் மேலே தவக்கல் வைக்கிற, நீ வெளியே தொங்கக்கூடிய அந்த கத்தாழை செடி மேலே தவக்கல் வைக்கிற? இதுதான் அடிப்படை. அப்போ இந்த விஷயத்தெல்லாம் விளக்குனா அவங்க இவ்வளவு ஓப்பனாக பேசக்கூடிய நிலைமையில் பார்க்குறோம். நீங்கள் அவ்வளோ உறுதியாக இருக்கீங்க சொல்லக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்கிறோம். அது அல்லாஹ்வுடைய கிருபை நல்லபடியாக முடிந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மதினா போனோம். மதினாக்குள்ளே தான் காலை வைக்க முடியாதே, வச்சிருவியா? அப்புறம் மதினால தான் இருக்கிறோம், சரியா? அது போய் அங்கே உள்ள அந்த லைப்ரரியில் இந்த டூம் சம்மந்தமான உள்ள வரலாறுகள்லாம் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த லைப்ரரி பொறுப்பாளர் ஒரு தோரை போட்டிருக்கிறாங்க. அவர்கிட்டையும் நம்ம கேட்டோம். அதுபோக வந்து அந்த டூம்ன்றது இஸ்லாத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்றது, இந்த மாதிரியான தகவல்கள்லாம் எப்படி என்ன ஏதுன்னு கேட்கும் பொழுது அவரே வந்து இங்கிலீஷ் பகுதியில் இது சம்பந்தமாக இந்த 2 புனித பள்ளிகளினுடைய வரலாறுன்னு தனியாக ஒரு புத்தகமே பெரிய தொகுப்பாக வச்சுருக்கிறாங்க. அதில் எடுத்து காமிக்கிறாங்க, இந்த மாதிரி இப்படி தான் இருக்குது நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லைப்ரரி பொறுப்பாளர் இருந்தார், அவர்கிட்டலாம் பேசினா அது வந்து இந்த டூமு வந்து எத்தனை வருஷம் கட்டப்பட்டது, 678 அதில் தான் வந்து இதை வந்து இதாக கட்டியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி மரத்தில் ஏதோ போட்டிருக்காங்க போல், ஃபுல்லாக எரிஞ்சு போச்சான் டோட்டலாக. இந்த வருஷத்தில் எரிஞ்சு நாசமாக போச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்படி இதில் கட்டினாங்க. அதுக்கப்புறம் பச்சை பெண் வந்து இத்தனை வருஷம் அடிக்கப்பட்டதுன்றதெல்லாம் பின்னாடி அதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்றது அவ்வளோ தெளிவாக இருக்குது. அவ்வளவு செய்திகள் அதில் போட்டு வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் இஸ்லாத்தில் இது கூடாது, இப்படி சொல்கிறது கூடாதுன்னு அந்த புக்கை எழுதிச்சிருப்பாங்க முதல்ல, சரியா? இது வந்து பரவலாக அனைவராலும் அறியப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. இங்கே தான் புதுசாக இன்னும் அப்படியா என்ன டூம் அடிக்கன்ட்டாங்களா இப்படின்னு புதுசாக வந்து காந்தியை சுட்டுட்டாங்களான்னு நீங்கள் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. காந்தி என்ன செத்து போயிட்டாரா, என்ன இது எத்தனாம் தேதி அப்படின்ற மாதிரி இப்போ இவங்களுக்கு புதுசாக தெரியுது. ஆனால் அங்கேயே இருக்கக்கூடிய மக்களுக்கு இதெல்லாம் சர்வ சாதாரண ஒரு மேட்டராக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மியூசியத்துக்கு போனோம், மக்காவில் உள்ள ஒரு மியூசியம். அதாவது வந்து புராதன பொருட்களை பாதுகாக்கக்கூடிய இடமாக அதை வச்சுருக்கிறாங்க. எப்படின்னா வந்து இப்போ கஅபத்துல்லாஹ்க்கு ஒரு டோர் போட்டிருக்காங்கல்ல, வேறு ஒரு டோர் மாற்றணும் அப்படின்னோடனே இதை தூக்கி இங்கே போட்டுறது, இதில் வச்சுட்டு அங்கே ஒரு புது டோர் மாட்டுறது. அங்கே உள்ள ஒரு மினாரா இருக்குன்னு வைங்களேன், இந்த மினாரா மாற்றுவோம் அப்படின்னா அதை தூக்கி இங்கே வச்சுருவாங்க, புது மினாரா போட்டுறது. வாழ்க்கைலாக்கு வரைக்கும் பழசு இருக்குது எல்லாம். அந்த நம்பர் போட்டு 1 2 3 இப்போ ரோமன் லெட்டர் போட்டிருக்காங்க, 1 2 போட்டு ஒரு வாழ்க்கைலாக்கு வச்சுருக்கிறாங்க சின்னதாக. அது இங்கே வச்சுட்டு பெருசாக இப்போ இது பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பார்த்தா ஒன்று தூக்கி வச்சுருக்காங்க, நம்ப மாட்டீங்க சொன்னால். ஜம்ஜம் கிணறுக்கு அந்த இது போட்டிருக்கோம்ல, அந்த ரவுண்டு போட்டிருப்பாங்கல்ல, போட்டு அந்த தண்ணி விரைக்கிறது இதெல்லாம் இருக்குல்ல, அந்த உரை தண்ணி இறைக்கிற இது எல்லாத்தையும் அப்படியே தூக்கி கொண்டு வந்து வச்சுட்டாங்க. சரி, இப்போ ஜம்ஜம் கிணறு எங்கேப்பா, இப்போ கிணத்த காணான்னு இப்போ தேடிக்கிட்டு இருக்கோம், சரியா? கிணறு எங்கே அப்படின்னா கிணறு இருக்குது, கஅபத்துல்லாஹ்வினுடைய அந்த கேட்டு இருக்குல்ல, கேட்டினுடைய அப்படி எதிர்த்தாப்பில் பார்த்தா அதுதான் ஜம்ஜம் கிணறு. இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரே ஒரு ரவுண்டை மட்டும் போட்டு அடைச்சிட்டாங்க. இங்கே என்னடா அப்படின்னா இதுக்கு இஸ்லாத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா, இதுக்கு ஏதாவது புனிதம் இருக்கா, அந்த டப்பாவுக்கு ஏதாவது புனிதம் இருக்கா, அந்த கிணத்துல போட்ட உரைக்கு ஏதாவது புனிதம் இருக்கா?
இவங்களுக்கு இப்போ இந்த மேட்ரு தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், இப்போ ஏதாவது அதை தூக்க போகிறாங்கன்னா இதுக்கு ஒரு போராட்டம் நடத்தி இருப்பாங்க இவங்க. எப்படா நீ ஜம்ஜம் கண்ணதை எடுக்க சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு. மார்க்கன்னா ஒன்றுமே தெரியலைங்க. இதுதாங்க விஷயம். பெரிய அளவுக்கு வந்து அதாவது வந்து இந்த கருகமணி அந்து போனால் புருஷன் செத்து போவான்னு பயப்படுறாங்கல்ல. இப்போ உட்காந்துக்கிட்டு கருகமணி பெருகிருச்சுன்னு சொல்லி அந்திரிச்சுன்னா புருஷன் மண்டையை போட்டுருவான் இப்படி பயப்படுறாங்கல்ல. இந்த மாதிரி பயப்படக்கூடியவர்களாக அல்லாஹ் மேலே தவக்கல் கிடையாது. அல்லாஹ் எதுக்கு அதை புனிதப்படுத்தினா, எதனால அது புனிதம், எது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது, எது தடுக்கப்பட்டது, எது இஸ்லாத்துக்கு எதிரானது, எது அல்லாஹ்வுடைய அருளை பெற்று தரும், எது அல்லாஹ்வுடைய லானத்தை பெற்று தரும், எந்த விவரம் தெரியாமல் இப்போ இந்த அளவுக்கு இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அந்த அழகா அந்த இதுக்குன்னு தனி பில்டிங்கே கட்டியிருக்கிறாங்க. அதாவது ஜம்சம் கிணத்துக்காக தனியாக ஜம்சமுக்கென்றே தனியாக வந்து ஒரு பில்டிங்கே கட்டி வச்சுருந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 94 நினைக்கிறேன் எல்லாம் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஜம்சம் கிணத்துக்குள்ளே இறங்கி உள்ளே போய் 2 ரக்காய் தொழுதுருக்காங்க. என்னடா இது மார்க்கத்தில் உள்ளதா? எதுக்கு நீ அதுக்குள்ளே போகிற? தொழுகிறதுக்குள்ளான இடமா அது? நீ வந்து கிணத்துல போய் குளிக்கிறத பார்த்துருப்போம், தொழுகிறது எங்கடா தொழுது? புதுசாக இப்படிலாம் புதுசாக யோசிச்சிங்கன்னா என்னடா பண்ணுறதுன்னு உள்ளே போய் தொழுகிறத பார்த்தா அதில் வந்து பல பேர் உள்ளே உளுந்து பல அசம்பாவிதங்கள் நடந்தவனே தான் இந்த விளையாட்டு வேணாம், தண்ணி தானே மேட்ரு, டோட்டலாக மூடிட்டு தண்ணியை மட்டும் உறிஞ்சி எடுக்கிற மாதிரி செட்டப் பண்ணிடுவோம். தண்ணி தானே அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அது ஆயாத்தின் பையனாத்து நல்லா சொல்லி காட்டுறானே, அதுதானே அத்தாட்சி, தண்ணியை குடிச்சிட்டு போ என்று சொல்லி மாற்றி விட்டார்கள். இந்த மாதிரி மாற்றப்பட்டது எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போ அந்த வகையில் அந்த டூம்ன்றது இஸ்லாத்துக்கு அதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அந்த டூம் கட்டப்பட்டதுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அந்த டூம் அல்லாஹ்வுடைய தூதர் கட்ட சொன்னாங்களா? கபருக்கு மேலே கட்டடம் கட்டுவதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள், தடை செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய லானத்தை பெற்றுத்தரக்கூடிய வேலை என்று சொல்லி எச்சரிக்கை செய்த ஒரு விஷயத்தை இவர்கள் கட்டி வச்சிருக்கிறாங்கன்னா அதை ரொம்ப பேசிக்கிட்டே வந்தோம். ஜித்தா மண்டல பேச்சாளர் மாஹின்னு ப்ளஸ் வந்து ஜித்தா மண்டல பேச்சாளர் முனீஃப் 2 பேரோடையும் தான் போய் எல்லா இடத்தையும் பார்த்தோம், மெயினான இடங்கள்லாம் பார்த்தோம், பேசிக்கிட்டே வந்தோம். இப்போ வந்து இப்படி ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கு. இப்போ இன்ஷா அல்லாஹ் இப்படி வந்து இந்த பழைய மினாரா டோரெல்லாம் தூக்கி இந்த மியூசியத்தில் வைக்கிறாங்களோ அந்த மாதிரி கூடிய விரைவில் இந்த டூமை எதிர்பார்க்கலாம் அந்த மியூசியத்தில் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவலை பேசிக்கிட்டு வர்றோம். அப்போ அவங்க வந்து அரபியில் அவங்க ஃப்ளூயண்ட்டாக பேசக்கூடியவங்க, அவங்க 2 பேரும் அவங்க தான் அந்த ஆள்கிட்டலாம் பேசுகிறாங்க, செய்திகளை வாங்குகிறாங்க. நமக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிக்கிட்டாங்க, நம்ம கேட்குறத தமிழில் சொன்னோம், அவங்க அரபியில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிக்கிட்டாங்க. மதினால 2 நாள், மதினால மட்டுமே 2 நாள் இருந்தோம். முழுமையாக 2 நாளுமே லைப்ரரியில் போய் முழுமையாக இது போன்ற செய்திகளை சேகரித்தது, அதுபோல் அங்கே உள்ள முத்தவாக்களிடம் பேசியது, இது போன்ற நிகழ்வுகள் நடந்துச்சு. நிறைய செய்திகள் கேதர் ஆச்சு. அந்த ஃபோட்டோ எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம். அடுத்து வந்து மக்காவில் உள்ள லைப்ரரி, மக்காலையும் இதே மாதிரி இருக்குது. மதினால முக்கியமான இடத்துல லைப்ரரி வச்சுருக்க மாதிரி அந்த மஸ்ஜித் நபவிலே இருக்குது, அதே மாதிரி ஹரம்லேயே இருக்குது, அந்த பில்டிங்லேயே வச்சுருக்கிறாங்க. அங்கே போய் இது சம்மந்தமான இதுகள்லாம் தேடி அந்த முத்தவாக்கள் மூலமாக சில செய்திகளை அங்கே கேதர் பண்ணிக்கிட்டு 2மே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அங்கேருந்து மியூசியத்துக்கு போனோம். மியூசியத்தில் தான் இது போன்ற ஃபோட்டோக்கள்லாம் கிடச்சிச்சு. அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதெல்லாம் அங்கேயே இருக்குது, மியூசியத்தில் எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு பழைய அமைப்பு இப்படி இருந்துச்சுன்னு அந்த ஃபோட்டோவையும் வச்சுருக்கிறாங்க. அதை தான் கிளட்டி இங்கே வச்சுருக்குறோம்னு அதையும் வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்துக்கிட்டு இந்த கிணறு இருக்குல்ல இப்படி தான் இருந்துச்சுன்ட்டு அந்த ஃபோட்டோ, அதை கிளட்டி தூக்கி வச்சுருக்காங்கல்ல அந்த ஃபோட்டோ, இப்போ மாற்றினதுக்கப்புறம் எப்படி இருக்குது அந்த ஃபோட்டோ, எல்லாமே அதிலே இருக்குது. அதை ஒரு ஆள் போய் பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். இதெல்லாம் வந்துக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எதை கண்ணியப்படுத்தினாலும் அதை கண்ணியப்படுது. இதெல்லாம் மார்க்கத்தில் எக்ஸ்ட்ரா இல்லாது நம்ம விஷயத்துக்கு நம்மளுடைய தேவைக்கு செய்வோமா இல்லையா? தேவைக்கு பல விஷயங்களை சட்டை போட்டிருப்போம், பேண்ட் போடுறோம்னா இதை வச்சு பாதுகாத்துக்கு இது புனிதம்னு எவனா சொல்லுவானா? இது தேவையில்லாது. இந்த மாதிரி நான் வந்து 20 வருஷமாக இதை பயன்படுத்தினேன் அதனால அது புனிதமாயிருமா அப்படின்றதான கேள்வி. அப்போ இது வந்து இவர்கள் அடிப்படை விளங்காமல் இப்படி செய்து கொண்டிருக்கின்றார் என்பது இதில் நம்ம பெற வேண்டிய கூடுதல் தகவல். இதில் நம்ம இறுதியாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து சவுதியில் வந்து தடை அப்படின்லாம் சொல்லி இது பண்ணாங்களே, ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? நம்ம போயிருக்கிறோம் ரியாத்துக்கு. அந்த தௌஹீத் ஜமாத்தினுடைய மனிதநேய பணிகளை பொறுத்த வரைக்கும் சுப்ஹானல்லாஹ் சொல்லி மாளாது. அவ்வளவு மனிதநேய பணிகளை ஜித்தா, தம்மாமு, ரியாது, அல்கசிம் என்று அங்கே உள்ள அனைத்து மண்டலங்கள்லையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ரியாது மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வந்து இப்போ கடந்த பொதுக்குள்ளே நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெளிநாட்டு மண்டலங்களில் அளவுக்கு அதிகமாக இரத்த தானம் கொடுத்ததில் முதலிடம் ரியாத் மண்டலம் தான்.
அந்த அளவுக்கு வந்து சவுதி அரேபியாவில் இரத்த தானம் என்பது அவ்வளோ முக்கியத்துவம் பெறுது. எந்த அளவுக்குன்னா, இப்போ தம்மாமில் வந்து ஒரு பகுதியில் குண்டு வெடிக்குது, கத்தீஃப் என்ற அந்த ஏரியாவில் குண்டு வெடிக்குது. ஷியாக்களுடைய பள்ளியில் போய் குண்டு வச்சுட்டாங்க. குண்டு வச்சா 20 பேருக்கு மேலே ஆள் காலி. அந்த பாம் பிளாஸ்ட் நடந்த மறுகணமே தௌஹீத் ஜமாத் மண்டல நிர்வாகிகளுக்கு ஃபோன் வருதுங்க. எதுக்கு தெரியுமா? பிளட்டு வேணும் அப்படின்னு. அப்போ எந்த அளவுக்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வச்சுருக்கிறான். இவங்க வந்துக்கிட்டு இதுதான் தீவிரவாத இயக்கமா, இந்த தீவிரவாத இயக்கத்தை தான் தடை செய்ய போகிறாங்களாம். ஆமாம், தடை செஞ்சுட்டு தான் மறுவேளை வைப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள், அந்த மாதிரி ஃபித்னாக்களை கிளப்பி விடுங்க. என்னென்னா செய்தி வருது, முக்கியமான ப்ரோக்ராம் நடந்துக்கிட்டு இருக்கு, ஃபோன் அடிக்கிறோம், என்னங்க இந்த மாதிரி வந்துக்கிட்டு இதாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பாம் பிளாஸ்ட்னு சொல்லிட்டு செய்தி வந்ததை பார்த்துட்டு அடிக்கிறோம் மண்டல நிர்வாகிகளுக்கு. உடனே சொல்கிறாங்க, ஆமாஜி இந்த இடத்துல இத்தனை பேர் இறந்துட்டதா இப்போதைக்கு ஃபஸ்ட்டு தகவல் வந்திருக்கு. எப்படி தெரியும்? அங்கேருந்தே ஃபோன் பண்ணி நமக்கு பிளட்டு கேட்டிருக்கிறாங்க, 30 பேர் அனுப்பியிருக்கிறோம் நம்ம அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்குறோம். எப்படி பார்த்தீங்களா மனிதநேய பணிகள்? அப்போ ரியாத் போயிருந்த நேரத்தில் அங்கே வந்து ரியாதில் கிங் ஃபஹத் மெடிக்கல் சிட்டின்றது தான் பெரிய அளவுக்கு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஹஜ் உம்ரா பயணிகளுக்காக பெரிய அளவுக்கு இரத்தங்களை சேகரித்து கொடுக்குறதுல இது மெயினான இடம், மெயினான அந்த மருத்துவமனை நிர்வாகம். அது வந்து ஒரு பெரிய சிட்டியாகவே வச்சுருக்கிறாங்க உள்ள. அதுக்காகவே தான் அப்படியே பேர் வைக்கப்பட்டிருக்கு. அந்த மருத்துவமனை நிர்வாகத்தை சந்தித்து அடுத்து இரத்த தான முகாம் சம்மந்தமாக பேசும் பொழுது இந்த மாதிரி வந்து மாநிலத்திலேருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல். அப்போ நான் ஆளை கூட்டிகிட்டு வாங்க, நாங்கள் ஒரு சீல்டு ஒன்று கொடுக்குறோம், இதெல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணி, உங்களுடைய பணிகள் வந்து ரொம்ப கொஞ்சம் நெஞ்ச பணிகள் கிடையாது, இதை வந்து நாங்கள் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும், உங்களுடைய ஹெட்டுன்னா அவங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த நிர்வாகத்திலேருந்து தகவல் சொல்லி ரியாத் மண்டலத்திலேருந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து நம்மளுடைய பணிகளை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணுமா கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி அப்போ தான் அழைப்பு வருது. உடனே அதுக்கும் போகிறோம். போனால் வந்து சுப்ஹானல்லாஹ் தௌஹீத் ஜமாத்தை அந்த அளவு கண்ணியப்படுத்துகிறாங்க அந்த நிர்வாகத்தில். அதாவது எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா, போனோம் டிஎன்டிஷே அவர் பேசுகிறது எல்லாம் வந்து அவர் டிஎன்டி இப்படி தான் பேசினார். அந்த ஜேம்ஸ்ன்றவர் தான் அதுக்கு முன்னான முக்கியமான பொறுப்பாளராம். அதுபோல் அங்கே உள்ள இன்னொரு சகோதரர், அவர் 2 பேர் வந்திருந்தாங்க. வந்து பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணி கூப்பிட்டு வரவேற்று உட்கார வச்சாங்க, பேசுனாங்க. இந்த மாதிரி வந்துக்கிட்டு எப்போ பிளட்டு தேவைன்னாலும் முதல்ல கான்டாக்ட் பண்ணுறது உங்கள் மக்களை தான் கான்டாக்ட் பண்ணுறோம், டிஎன்டிஜியை தான் கான்டாக்ட் பண்ணுறோம். இங்கே பிளட் இருப்பு குறைஞ்சிச்சுன்னா இதை நிவர்த்தி பண்ணுறது நீங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் சொன்னார். ரெண்டாவது என்னென்னா, அதாவது வந்து பிளட் பேங்க்குன்றது வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லாம் கடந்து உள்ளே போகிற மாதிரி வச்சுருந்தாங்களாம். சொல்கிறாருங்க, உங்கள் மக்கள் வந்து இரத்த தான முகாம்னு சொல்லி கூப்பிட்டா நீங்கள் இப்போ சாட்டுக்கா 300 பேருக்கு மேலே 400 பேர் வர்றாங்க, எங்களால் ரத்தம் எடுக்க முடியலை, உங்கள் ஆளுகள்கிட்ட ரத்தம் இல்லைன்னு திண்டாடுறதை பார்த்துருக்குறோம், ரத்தம் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறத பார்த்துருக்குறோமா? அல்ல அப்படி கண்ணியப்படுத்துகிறான். இந்த மாதிரி வந்துக்கிட்டு 400 பேர் வந்துடுறாங்க. வந்தால் அன்னைக்கு ஃபுல்லாக செக்யூரிட்டிக்கு ஃபுல்லாக மண்டை காயுதான். என்னடா இது இவ்வளோ பேர் எங்கேருந்துடா வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உதவித்தொகை வாங்குறதுக்கு ஒரு க்யூவில் நிற்கிறத பார்த்துருக்குறோம், பிளட்டு கொடுக்குறத பார்த்துருக்குறோமா? இப்படி மக்கள் வர்றாங்க. இது உங்களுடைய அந்த அசௌகரியங்கள்லாம் களையிறதுக்காகவே என்ன பண்ணிட்டோம்னா, அந்த பிளட் பேங்க் உள்ளே இருந்துச்சுல்ல, செக்யூரிட்டிலாம் தாண்டி போகிற மாதிரி, அதை இது பண்ணிவிட்டு அதுக்கு இடமும் சிறுகதாக இருந்துச்சான். உங்களுடைய தௌஹீத் ஜமாத்தை கவனத்தில் கொண்டு தான் இப்போ முன்னாடி மாற்றி இவ்வளோ பெரிய இடத்துல நாங்கள் வச்சுருக்குறோம் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய எல்லாமே பார்க்குறோம். இப்போ எந்த அளவுக்கு இங்கே கண்ணியப்படுத்துகிறாங்க பாருங்கள். அப்போ தௌஹீத் ஜமாத்தினுடைய பணிகள் வந்து அந்தளவுக்கு மக்கள் மத்தியில் ரீச் ஆகிருக்கு. இரத்த தான பணிகள் என்பது அந்தளவுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதோட அந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாங்க. அது எல்லாத்தையும் வாங்கிட்டு இந்த மாதிரி வந்துக்கிட்டு கோரிக்கை வேறு வச்சாங்க, இந்த மாதிரி ஒரே நாளில் நடத்தாதீங்க, இப்படி மொத்தமாக எங்களால் பிளட் எடுக்க முடியலை, தயவுசெய்து நீங்கள் 2 வாரமாக நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சாங்க. சரி, நாங்கள் ஆலோசனை பண்ணிவிட்டு மாற்றுறோம்னு சொல்லிட்டு இப்போ அதே மாதிரி தான் மாற்றிருக்கிறாங்க. இப்போ ஒரே வாரத்தில் வச்சா மொத்தமாக எடுக்க முடியலைன்றதுனால 2 வாரமாக ஸ்ப்ளிட் பண்ணி 5ஆம் தேதி ஒன்று 29ஆம் தேதி ஒன்று நினைக்கிறேன், வர்ற 29 ஒன்று 5ஆம் தேதி ஒன்று 2ஆக பிரிச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் தம்மா மண்டலத்திலையும் சரி, ஜித்தா மண்டலத்தில் ரத்த தானம் முகாம் வச்சுருக்காங்க. தம்மா மண்டலத்தில் இதே மாதிரி தான் ரத்த தானம் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படி பார்த்தீங்கன்னா
இவ்வளவு மனிதநேய பணிகளை ரத்த தானத்தில் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே அடிபடுறாங்கல்ல அவங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள், அதே மாதிரி இங்கே மரணிக்கக்கூடியவர்களுக்கு கொண்டு போய் அவங்கள ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி அதுக்கு செய்ய வேண்டிய வேலைகள், இந்திய தூதரகம் மூலமாக செய்ய வேண்டிய வேலைகள், யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய டெட் பாடியை இங்கே அனுப்புறதுக்கு ஏதாவது உறவினர்கள் கேட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு செய்யக்கூடிய பணிகள் என்று சொல்லி மனிதநேய பணிகள் அவ்வளவு பிரமாதமாக போய் கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் தெரியாம தான் இவங்க என்ன கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க. தடை செய்ய போறாங்க, சவுதி அரேபியாவில் தடை பண்ண போறாங்கன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் பல ஃபித்னாக்களை கிளப்பி எப்படியாவது தௌஹீத் ஜமாத்தை அழிச்சிடலாம் நினைச்சாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன நடத்தினான் தெரியுமா? இந்த வார உணர்வுல கூட உங்களுக்கு தெளிவாக வெளியிட்டு இருக்கிறோம். அதாவது இதுக்கு முன்னாடி 2005 இறுதி தௌஹீத் ஜமாத்தினுடைய முக்கிய பிரச்சாரர்கள் ஒருவரான பிஜேவை பற்றி கம்ப்ளைண்ட் அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி வந்துக்கிட்டு பிஜேன்னு ஒருத்தவர் தமிழ்நாட்டில் இருக்கிறாரு, பெரிய அளவுக்கு குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்றத ரொம்ப நாசுக்கா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி, இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, இவர் மூலமாக நிறைய இஸ்லாத்தை தள்ளி வந்திருக்கிறாங்கன்னு ஒரு பிட்டை போட்டுக்கிட்டு இவர் வந்து சூனியத்தை மறுக்கின்றார், குரானுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸ்கள் என்று சொல்லி பல ஹதீஸ்களை இல்லைன்றாரு, சாலிமுக்கு இளைஞருக்கு பால் ஊட்டினாங்கன்னு வரக்கூடிய செய்தியை இல்லைன்றாரு, இது கூடாதுன்றாரு. பாருங்க எப்படிலாம். அதே மாதிரி வந்துக்கிட்டு குரானில் எழுத்துப்பிள்ளை இருக்குன்றாருன்னு பெரிய பட்டியலை போட்டு அவன் என்ன செய்கிறாங்கன்னா, அதாவது வந்து அந்த தலைமை முஃப்தி, சவுதி அரேபியாவினுடைய தலைமை முஃப்தி அப்துல் அஜீஸ் பின் அப்துல்லா அப்படின்றவருக்கு அனுப்பி விட்றாங்க கம்ப்ளைண்ட். யார் அனுப்புறது? முகமது ஜக்கி, முகமது முபாரக் மதனி, முகமது நூவு, இந்த 3 பேர் என்ன செய்கிறாங்கன்னா சவுதி கவர்மெண்ட்டுக்கு கம்ப்ளைண்ட். யாரை பற்றி? பிஜேபி பற்றி. இவரிடத்துல நாங்கள் எப்படி நடந்து கொள்வதுன்னு எங்களுக்கு இன்னும் வழிகாட்டுதல் தாங்க. இப்படி போட்டு கொடுத்துட்டு இவருடைய குர்ஆன் தமிழாக்கத்தை ரகசியமாக இங்கே விற்று கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, நம்ம கஞ்சா பட்டனை விற்கிற மாதிரி இவங்களுக்கு இப்படி வந்து கம்ப்ளைண்ட் எழுதி விட்டு ஒரு புத்தகங்களை விற்று கொண்டிருக்கின்றார்கள், ரகசியமாக விற்பனை நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் எழுதி விட்டாங்களா. இந்த அப்துல் அஜீஸ் பின் அப்துல்லா எல்லாத்தையும் படிச்சிருப்பார் போல, என்னடா எல்லாம் முக்கியமான மேட்டராக இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள், இந்த கம்ப்ளைண்ட் போனது இவங்க போட்ட சதி திட்டம், எப்படியாவது தௌஹீத் ஜமாத்தை ஒழிச்சிடலான்னு இவர்கள் போட்ட திட்டம்லாம் இங்கே யாருக்கும் தெரியாது, தௌஹீத் ஜமாத் நிர்வாகிகளுக்கும் தெரியாது. சரியா? சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய தௌஹீத் ஜமாத் நிர்வாகிகளுக்கும் தெரியாது, பிஜேக்கும் தெரியாது, இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் தெரியாது. கம்ப்ளைண்ட்டை கொடுத்தவனையும் அவர் என்ன செய்கிறார், 2 லெட்டர் இவங்களுக்கு கொடுக்குறாரு. ஒரு கடிதம் வந்து பிஜேக்கு, இன்னொரு கடிதம் அவங்களுக்கு. என்ன, இந்த மாதிரி இப்படிலாம் ஒருத்தவரை பற்றி தமிழகத்தினுடைய பிரச்சார தாயியாக இருக்கக்கூடிய ஜெயினுல் ஆபிதீன் என்பவரை பற்றி இப்படிலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, அவரை வந்து சவுதி அரேபியாவினுடைய சிறப்பு விருந்தினராக நாங்கள் கூப்பிட போகிறோம் அப்படின்னா. பாருங்க, அல்ல சூழ்ச்சியாளனுக்கெல்லாம் சூழ்ச்சியாளனா இல்லையா? அல்ல நீ இவங்க அழிச்சிடலாம் நினச்சாங்க, அழிச்சிடலாம் நீ நினச்சதுக்கு அல்லாஹ் வச்சானா எப்படி அடி கொடுக்குறான் பார்த்தியா? இதை வந்து நீங்கள் அவங்கள்ட்ட ஜெயினுல் ஆபிதீன் இடத்துல இந்த கடிதத்தை ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது போட்டு நீங்கள் எழுதின கம்ப்ளைண்ட் லெட்டர் இருக்குல்ல அதில் ஒரு காப்பி மறந்துடாமல் கொடுத்துருங்க. பார்த்தா அங்கேருந்து முபாரக் மதனி பிஜேக்கு தொடர்பு கொள்கிறாரு. இவர் எதுக்குடா தொடர்பு கொள்கிறாருன்னு பார்த்தா, இல்லை உங்களை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று அனுப்பி விட்டோம், சரி என்னாச்சு, அந்த கம்ப்ளைண்ட்லாம் உங்களுக்கு கொடுத்து சவுதி அரேபியாவுக்கு உங்களை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு யாரை வந்து கம்ப்ளைண்ட் எழுதினாங்களோ, யார் கம்ப்ளைண்ட் எழுதினாரோ அவர்கள் மூலமாகவே அல்லாஹ் சிறப்பு அழைப்பு அழைக்க வச்சானா இல்லையா? இதுதான் அல்லாஹ்வுடைய சூழ்ச்சின்றது. இன்னகும் யக்கீதுன கைதா வ அகீது கைதா ஃப மஹிலில் காஃபிரின் அம்ஹில்ஹும் ருவைதா. சூழ்ச்சி செய்கிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுப்போம், கொஞ்சம் அவகாசம் இருக்கட்டும் கொடுப்போம். அல்லாஹ் அதை விட சூழ்ச்சி செய்வானா இல்லையா? சூழ்ச்சியாளனுக்கெல்லாம் சூழ்ச்சியாளனா இல்லையா? கடிதம் வருது, ஃபேக்ஸ் நம்பரை கேட்குறாங்க, ஃபேக்ஸில் வருது கடிதம். இந்த மாதிரி வந்துக்கிட்டு ஜெயினுல் ஆபிதீன் அவர்களுக்கு உங்களை வந்து நாங்கள் சிறப்பு விருந்தினராக கூப்பிட்றோம், நீங்கள் 15 நாள் எங்களுடைய விருந்தினராக வாங்க. கரெக்டாக ஹஜ்ஜுடைய நேரத்தில் கூப்பிட்றாங்க. 2006 ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டு நீங்கள் வந்து இஹ்ராமோடு வந்துடுங்க, இங்கே ஹஜ்ஜு செய்ய வேண்டியதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், ஹஜ்ஜு செஞ்சுட்டு நல்லபடியாக நீங்கள் போங்க, நம்ம அதுக்கப்புறம் இது பண்ணிக்கிடுவோம் என்று சொல்லி அழைப்புகள் வருது. அப்போ வந்து இந்த விவாதம் உட்காந்து மசூரா பண்ணுறது இதெல்லாம் வரலையே அப்படின்னோனையும் அந்த நேரம் பார்த்து ஜனவரி 29 கும்பகோணம் பேரணி டைம். அது இவர் மாநில தலைவராக வேறு இருக்கார். இப்போ போட்டு போக முடியுமா?
இது வந்து எனக்கு முக்கியமான பல வேலைகள் இருக்குது, வேற ஒரு தேதியை கொடுங்கன்னு சொல்லி பிஜே ஒரு பதில் கடிதம் கொடுக்குறாரு. அப்போ ஒரு கண்ணியப்படுத்தி சிறப்பு விருந்தினர் அழைக்கிறதுக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க, விவாதம் நடத்த கூப்பிடலன்றது அதுக்கப்புறம் வழங்குது. சரியா? அப்போ வந்து இந்த மாதிரிலாம் இப்படி ஒரு பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு, இப்படி உள்ள விஷயங்கள்லாம் இருக்குது. தடை பண்ணுறதா இருந்தால் அன்னைக்கு தடை பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி வந்து ரகசியமாக விற்கிறாங்களா, புடியலா, எல்லாம் ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்ச்சி பண்ணு, தூக்கு, அம்புட்டு பேரை அனுப்பு சொல்லியிருக்கணுமா இல்லையா? இப்போ நீ என்னென்ன குற்றச்சாட்டு வைக்கிறே அந்த அனைத்து குற்றச்சாட்டும் அந்த கடிதத்தில் இருக்குது. என்னென்ன குற்றச்சாட்டு இவர்கள் சொன்னாரோ, சூனியத்தை மறுக்கின்றாரு, குரானுக்கு முன்படக்கூடியதாக சொல்லி ஹதீஸ்களை மறுக்கிறாரு, அதை மறுக்கிறார், இதை மறுக்கிறார், நீ என்னென்னலாம் இப்போ சொல்லுகின்றாயோ அது எல்லாத்தையும் தலைமை முஃப்திக்கு அனுப்பினீர்களா இல்லையா? என்ன நடந்துச்சு? கடைசியில் என்ன ஆச்சு? இவர் என்னென்ன புத்தகம்லாம் எழுதியிருக்காருன்னு பாருங்கன்ட்டு அதுக்கப்புறம் தான் ஏசு இறைமகனா, இதுதான் பைபிள், நோன்பு, அர்த்தமுள்ள இஸ்லாம், இது போன்ற பிஜேபியினுடைய அனைத்து புத்தகங்களையும் ஜாலியாத் சார்பாக வெளியிடுகின்றார்கள். அல்லாஹ் எப்படி ஏற்படுத்தினா, நீங்கள் தடுக்கணும், அழிச்சிடலாம், ஒழிச்சிடலாம் நீங்கள் நினச்சதுக்கு அல்லாஹ் எப்படி அடி கொடுத்தான் பார்த்தீங்களா? அதுவும் இல்லாமல் மற்ற எந்த புத்தகத்தை போட்டாலும் காசு கேட்பாங்க, மற்ற ஆட்களாக இருந்தால் ராயல்ட்டி கேட்பான், இப்படி மாற்றுறதுக்கு காசு கொடுப்பார்கள், லட்சக்கணக்கில் கொடுப்பாங்க. ஆனால் பிஜேபியுடைய பாலிசி என்னென்னா, இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் காசு வாங்க மாட்டேன். அதையும் யோசிச்சுருப்பானா இல்லையா? என்னடா அது அநியாயத்துக்கு நல்ல மனுஷனாக இருக்காங்க, இப்படியா எழுதின புத்தகத்தை நம்ம வெளியிடுறோம். இன்னும் சொல்ல போனால் அந்த புத்தகங்களை அங்கே இலவசமாக லட்சக்கணக்கில் அடித்து வெளியிட்டா இவருக்கு இந்த புத்தகம் விற்பனை பாதிக்குமா இல்லையா? அதையெல்லாம் கவனத்தில் கொண்டாங்களா? தாவா தான் முக்கியம் என்ற அடிப்படையில் நயா பைசா வேணாம், சல்லி பைசா, சவுதி பைசா வேணாம் என்று சொல்லி அவ்வளோ உறுதியாக இருந்ததுனால தானே இத்தனை புத்தகம் போட்டிருக்கிறாங்க. இத்தனை புத்தகத்தை ஒவ்வொரு புத்தகத்துக்கும் லட்சக்கணக்கில் காசை வாங்கியிருந்தா லட்சாதிபதியாக இருப்பார் அவர். வேணாம், இது அவருடைய பாலிசி. இந்த மாதிரியான விஷயத்துக்கு காசு வாங்க மாட்டேன்றத அவர் பாலிசியாக வச்சுருக்காரு. அந்த அடிப்படையில் வேணான்னு தூக்கி போட்டுட்டு அவ்வளோ கண்ணியப்படுத்தி கொண்டிருக்கின்றான். இவங்க வந்துக்கிட்டு அவர் உள்ளே நுழைய முடியாது. பாருங்க, அவர் வந்து மதினால தஜ்ஜால் எப்படி நுழைய முடியாது, அந்த மாதிரி மக்கா மதினாக்குள்ள பிஜே நுழைய முடியாது. நீ என்னென்னலாம் சொன்னடா, நீ இப்படிலாம் நீ ஃபித்னா பண்ணியே, அல்லாஹ் வந்து கடைசியில் அவங்களை கேவலப்படுத்தானே செஞ்சான். அந்த அடிப்படையில் இப்போ இப்படி கிளப்பி விட்டது வந்து பின்னடைவுலாம் கிடையாது. இதுதான் வந்து மிகப்பெரிய எழுச்சிக்கு வித்துட்டு இருக்கின்றது. சரியா? ஒரு சகோதரர் கூட அனுப்பியிருந்தார். அதாவது வந்து இந்த செய்தியை வந்து நெட்டில் போட்டவனையுமே ஒரு சகோதரர் 97 சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் ஜித்தாக்கு போகும்பொழுது நிறைய புத்தகங்களை, பிஜே புத்தகங்களை கொண்டு போனாராம். பிடிச்சாங்களாம். பிடிச்சிட்டு தமிழ் கமிட்டியில் நான் கொடுத்து இதெல்லாம் செக் பண்ணாமல் நான் விடமாட்டேன் அப்படின்னோடனையும், சரி நீ எனக்கு நம்பரை கொடு அப்படின்ட்டு நம்பரை வாங்கிட்டு போயிட்டாராம். உட்காந்து ஒரு 2 மாதம் ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. ஆய்வு பண்ணிவிட்டு அவரை கூப்பிட்ருக்காங்க, எங்கேயா இவ்வளவும் கிடச்சிச்சு உனக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இங்கே ஒரு பிஜேன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் எழுதின புத்தகம் தான், அம்புட்டும் தங்கம், கோல்டு நான் அவன். அப்போ அந்த அளவுக்கு வந்து அல்லாஹ்வுடைய கிருபையை அதை அந்த ஒரு சகோதரர் பேசி வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தார். இந்த மாதிரி நானே அனுபவப்பட்ட விஷயம் அப்படின்னு அனுப்பியிருந்தார். அதே மாதிரி குவைத்தில் இப்படி தான் பண்ணாங்க. குவைத்தில் நான் நிகழ்ச்சிக்கு போயிருக்கும் பொழுது இந்த மாதிரி வந்துக்கிட்டு மோசமானவங்களை பேச்ச விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியில் நிகழ்ச்சி நடத்த ஏற்பாடாக இருக்கக்கூடிய நிலையில் எப்படியாவது தடுத்து நிறுத்திடலாம், இங்கே பேசினா மிகப்பெரிய கலவரம் வெடிக்கின்ட்டாங்க குவைத்தில். பாருங்க, அந்த அளவுக்கு இங்கே மேப்படியாக எங்கேயும் இருக்கிறாங்க. இப்படி கம்ப்ளைண்ட் போனவனையுமே இப்போ கரெக்டாக நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம நிர்வாகிகளை கூப்பிட்றாங்க, உங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுருச்சு. அங்கே கூப்பிட்டுருக்காங்க, 300 பேருக்கு மேலே ஆள் வந்து உட்காந்துருக்கு பயானுக்கு, நிகழ்ச்சி அனுமதி மறுக்கப்பட்டிருக்குன்னு. அனுமதி மறுக்கப்படும் என்னங்க எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நாங்கள் பொறுப்புன்ட்டு அங்கே மண்டல தலைவர் ராஜா மற்றும் குவைத்து ஜின்னா 2 பேரும் நாங்கள் பொறுப்பு, எங்கள் மேலே ஆக்ஷன் எடுங்க எதாக இருந்தாலும், அப்படி எந்த பிரச்சனையும் வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம், அதுக்கு நாங்கள் பொறுப்புன்னு அவங்க கார்டை கொடுக்குறாங்க. கொடுத்தா சரி இந்த ஒரு தடவை நடத்திக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இப்படி கம்ப்ளைண்ட் வந்திருக்கே, என்ன செய்கிறது, தமிழ் ஆட்களாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, அங்கே உள்ள அந்த அமைப்பில் இருந்து அங்கே சவுதி அரேபியாவினுடைய முக்கியமான ஆளுகளெல்லாம் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குது, எப்படி நாங்கள் நடந்துக்கிறது அப்படின்னா ஒரு நல்ல புத்தகங்கள்லாம் அனுப்பி வச்சுருக்காங்க. சில புத்தகங்கள்லாம் அனுப்பி இந்த மாதிரி வந்துக்கிட்டு இந்த புத்தகங்கள் சில அனுப்பியிருக்கிறோம், இந்த புத்தகத்தை எழுதினவர் இருக்கார்ல இவருடைய தாவாவாக இருந்தால் பிரச்சனை இல்லை, இவரை ஷேகா ஏற்றுக்கிட்டாதான் அவங்கள பிரச்சாரம் பண்ண அனுமதிப்போம், நீங்கள் சொல்லிடுங்கன்னு டைரெக்ஷன் வந்துருச்சு. உடனே கூப்பிட்டு மறுநாள் ஒரு 2 நாள் கழித்து நம்ம நிர்வாகிகளை கூப்பிட்றாங்க, மண்டல தலைவர் செயலாளர் எல்லாம் போகிறாங்க. போனால் இப்படி ஒரு தமிழ் ஷேக் ஒருத்தர் இருக்கார்,
அவரை ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் தான் நீங்கள் இது பண்ணுங்கள், அவருடைய செய்திகள் மாதிரி உள்ள விஷயங்களாக இருந்தால் தான் நாங்கள் ஏற்றுக்குருவோம், இல்லாட்டினா இது பண்ண முடியாது, அவருடைய புத்தகங்களை வச்சுருக்குறோம். யாரா இது நமக்கு தெரியாது, யாருப்பா அந்த செகண்ட் நினச்சிருக்கிறாங்க, யாரை சொல்ல போகிறாங்கன்னு தெரியலன்ட்டு பார்த்தா புத்தகங்களை கையில் கொடுத்துருக்காங்க. பார்த்தா இதுதான் பைபிள், ஏசு இறைமகனா, விதத்து அதோட ஜின்னா எடுத்து காமிச்சிருக்காரு குவைத்து மண்டல செயலாளர், இவர் தான் எங்கள் மாநில தலைவர் அப்படின்னு. அதோட அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இனிமேல் அங்கே பஞ்சாயத்து பண்ணுவாங்கன்றீங்களா? இனிமேல் எந்த கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அங்கீகாரம் பெற்ற அமைப்புன்றாங்க. இதுதான் நடக்க போகுது. அப்போ நீ கெடுக்கிறதுக்கு என்னென்னலாம் நீங்கள் பண்ணீங்க, அப்படிலாம் பண்ணியும் இந்த ஜமாஅத்து வளர்கின்றதா அழிகின்றதா? அல்லாஹ் வளர்க்குறானா இல்லையா? அதுதான் இந்த மாதிரி உள்ள நுழைய முடியாது, அதை பண்ண முடியாது, எல்லாத்தையும் வெளியே அனுப்புகின்றார்கள் என்று இவர்கள் செய்த அந்த ஃபித்னாக்களுக்கெல்லாம் அல்லாஹ் பதிலடி கொடுத்திருக்கின்றான் அப்படின்றதான் இதில் உள்ள விஷயம். இதன் மூலமாக நம்மளுடைய இந்த பிரச்சாரத்தின் மூலமாக இன்னும் பல சகோதரர்கள் இந்த ஏகத்துவத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டு நம்மளுடைய அந்த அமல்கள் நல்லபடியாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சூனத்தை பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.